ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா எதுக்காக இப்போது உன் வீட்டுக்கே வந்து உக்காந்துருக்கேன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படுற அளவுக்கு சில சோகங்களும் கஷ்டங்களும் உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருப்பதை பார்த்துட்டு நீ அதை தாங்கிக்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் திணறதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். அடுத்த நிமிஷமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அதிசயம்தானே மனிதர்களுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இப்போதைய உன் வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணமும் தேவையற்ற கோபமும் அகங்காரமும் செருக்கும் தற்பெருமையும் இந்த குப்பைகளையெல்லாம் தூக்கி போடு. மனிதர்கள் பிறக்கும்போது இது எந்த குணத்தையும் நான் யாருக்குமே வச்சு அனுப்பலை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது இது எல்லாமே மற்றவங்க கிட்ட இருந்து செயற்கையாக உங்களுக்குள்ளே வந்து ஒட்டிக்கிடுச்சு. இந்த பேராசை, பொறாமை, கோபம், செருக்கு, தற்பெருமைன்றது எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கோ அவன்தான் மிக சுலபமாக சீக்கிரமாக மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். என் செல்லமே, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளு. எந்த விஷயத்துக்கும் எதுக்காகவும் நீ கவலைப்படவோ கோபப்படவோ கூடாது. யாராவது தப்பும் தவறும் செஞ்சாலும் அவங்கள வெறுக்கக்கூடாது. உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடு. ஆனால் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம இருக்கிறத வச்சுக்கிட்டு எளிமையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும் என் செல்லமே. இப்போது நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரம்னு மட்டும் நீ தப்பாக முடிவெடுத்துற வேணாம். இதை விட மிக சிறப்பான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகுது. நீ எப்போவுமே நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா எப்போதும் எவ்விடமும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் என்றும் என்றென்றும் எல்லா நாளும் உன் கூடவே தான் இருப்பேன். அதனால் உன் வாழ்க்கையில் வர்றதையும் போகிறதையும் கூட நான் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டும் எடுத்துக்கிட்டும் இருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னை நோக்கி வர்றதை ஏற்றுக்கோ. உன்னை விட்டு விலகி போகிறத அப்படியே விட்டுடு. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமில்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் துணிஞ்சவனாக இருந்தீனா நிச்சயமாக உன்னால் வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் என்னால் முடியுமா, இது சரியாக வருமானு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீனா இந்த உலகத்தில் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, சமாளிக்கவும் முடியாது. அதனால் இருப்பதை கொண்டு உன் வாழ்க்கையை நிறைவாக நினச்சிக்கிட்டு உனக்கு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், அதற்கான சாதுரியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ பொய் சொன்னீனா அதை காப்பாற்றுறதுக்கு நீ படாத பாடுபடணும். ஆனால் உண்மையை சொன்னீனா அந்த உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை காப்பாற்றிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனசு அதை போட்டு ரொம்ப அதிகமாக யோசிக்கும். ஆனால் அந்த மாதிரி சமயங்களில் நீ அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தினாதான் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனநிலையும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வழிமுறையும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தா இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுவேன். எப்போவுமே நேர்மையான நட்பும் உண்மையான உறவுகளும் உரிமையோடு கூடிய அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ அன்போடு நடந்தினா உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நான் தீர்க்கும்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை வருது. உன் பிரச்சனைகளை நான் தீர்க்காத பொழுது எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. அதாவது நான் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் உன்னால் உன் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். அதற்கான சாதுரியமும் புத்திசாலித்தனமும் திறமையும் உனக்கு இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறேன். நீ அதற்கான முயற்சி செஞ்சு அதை சரி செய்யணும்னு நான் உன்னை எதிர்பார்க்குறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயாகவே உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க ஆரம்பி என் செல்லவே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனசில் அவ்வளோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு நீ சிரிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டினா இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த காயமும் பெருசாக தெரியாது.
அதனால் என்ன நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு சமாளிக்க தயாரான தைரியமான பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்லமே. யாராவது உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படாத. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க பல பேருக்கு பின்னால் அவர்கள் பட்ட அவமானம்தான் பெரிய காரணமாக இருந்திருக்கு. எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்துகிறவங்க முன்னால் நான் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணுன்ற வெறியோட அந்த அவமானத்தையே காரணமாக்கி தான் அதன் மூலமாக உத்வேகத்தோடு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால் இப்போதும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அதையே உத்வேகமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு அவங்க முன்னால் நீ வாழ்ந்து காட்ட தயாராக என் செல்லமே. உனக்காக நான் எதை வேணாலும் விட்டுட்டு வர்றேன்னு சொல்ல உறவை விட நீ எதை இழந்தாலும் உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லக்கூடிய உறவு தான் மிகச்சிறந்த வரம். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை நோக்கி இருக்கும்படியும் உன்கிட்ட பேசுகிறபடியும் உன்னை நோக்கி வரும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு சரியான உனக்கு உண்மையான உறவை தான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். வாழ்க்கையில் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாத. ஏன்னா எல்லாமே வந்து போக தான் செய்யும். எல்லாத்தையும் கடந்த பிறகு நீ நிச்சயமாக கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பிறகு நல்ல நிலைமையில் நல்ல வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. நான் உனக்காக எதுவுமே தரலை எதுவுமே செய்யலைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் எதுவுமே உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகள்லேருந்து நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்தில் என்னை விட உன் மேல் அதிக அன்பும் அக்கறையும் காட்ட யாராலுமே முடியாது என் செல்லமே. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் இந்த ஊரே உனக்கு எதிராக நின்னாலும் உனக்கு நீ உத்தமனாக உனக்கு நீ சரியான செயலை செய்கிற ஆளாக இருந்தால் போதும். இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், உனக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லைதானே. நீ எதை செஞ்சாலும் எவ்வளோதான் செஞ்சாலும் உன் கூட இருக்கிற யாரையுமே உன்னால் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. அதனால் உன் மனசை நீ திருப்திப்படுத்திக்கிட்டு உனக்கு நீ உண்மையாக வாழ்ந்தா போதும். மற்றவங்க உன்னை பற்றி குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிக்கிட்டும் சுமத்திக்கிட்டும் தான் இருப்பாங்க. நீ யாருன்றது எனக்கும் உனக்கும் தெரியும் பட்சத்தில் அதுவே போதுமல்லவா. மற்றவங்க வாய் வார்த்தைக்கு உன்னை 1000 குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்க மனசாட்சிக்கு உண்மையிலேயே நீ யாருங்கிறதும் உன் குணம் என்னங்கிறதும் நல்லா தெரியும். நீ நேர்மையாக இருக்கிறதால தான் உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் விமர்சனங்களுமே கூட அதிகமாக இருக்குது. ஆனால் நீ நேர்மையாக வாழ்கிறதால தான் இந்த வராகி அம்மாவின் அருளும் கூட உனக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டவங்க கண்டதை சொல்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்படாமல் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கிறது போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு தைரியமாக இரு. உனக்கு கிடைச்ச உறவுகளை எல்லாம் நீ அலட்சியத்தால் இழந்து விடக்கூடாது. ஏன்னா சில உறவுகளை நீ அலட்சியமாக நினச்சி அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்க நினச்சினா அப்புறம் உனக்கு தேவைப்படும் போது நீயே கூப்பிட்டாலும் அவங்க உன்னை நோக்கி வர முடியாத சூழ்நிலை வந்திடும் என் செல்லமே. அப்படிப்பட்ட சில அற்புதமான பொக்கிஷங்களாக தான் உன்னை பெற்ற உறவுகளும் இருக்காங்க. உன்னை பெற்றவங்களை நீ ஒருபோதும் அலட்சியம் செஞ்சிட்டினா காலம் கடந்த பிறகு உன் தவறை உணரும் போது அவங்க உன் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீ தப்பை புரிஞ்சுக்கிட்டு பயனே இல்லாமல் போயிடுங்கிறத உணர்ந்து இப்போதே அவர்களை மிக சிறப்பாக பேணி பாதுகாக்கக்கூடிய ஆளாக நீ இருந்திடு என் செல்லமே. யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக்க வேணாம். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் வழிபோக்கர்கள் தான். சில காலம் மட்டும்தான் சில பேரும் உன் கூட இருப்பாங்க. நீ பிறந்த நிமிஷத்துலேருந்து கடைசி உன்னுடைய வாழ்நாள் கடைசி நொடி வரைக்கும் யாராவது உன் கூட இருப்பாங்கன்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இறுதி வரை இருக்க போகிறது நீ மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் பாதி காலத்தில் பாதி வழியில் உன்னை விட்டு பாதியிலேயே கலண்டு போயிடுவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும். அன்பை கூட அளவோடு கொடுத்தாதான் அதனுடைய அருமை ஒருத்தருக்கு புரியுமே தவிர நீ அளவுக்கு மீறி அன்பை கொடுக்கும்போது அவங்க உன்னை அலட்சியமாக தூக்கி எறிஞ்சு தான் பேசுவாங்க. அதனால்
யார்கிட்ட உன் அன்பை பாசத்தை கொடுத்தாலும் அளவோடு இருக்க பழகு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைய முயற்சி செய்யும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ தூரமாக இருக்கே, நம்மளால் நம்ம நினச்சதை சாதிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் உனக்கு வரலாம். ஆனால் ஒருபோதும் நீ தூரத்தையும் அதை அடைவதற்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பார்க்க வேணாம். உனக்குன்னு ஒரு லட்சியத்தை நீ வச்சுக்கிட்டினா அதை அடைவதற்கு எப்பேற்படப்பட்டாவது என்ன முயற்சியவாது செய்யணும். அதை முடிக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. நகர்ந்து போய்கிட்டே இருந்தாதானே நதி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அந்த நதி நீர் போல நீயும் உன் வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உயர்ந்து விடுவாய். இந்த உலகத்தில் கஷ்டம்னு எதுவுமே கிடையாது. நீ போகிற பாதையை மட்டும் மாற்றிக்கிட்டு நீ போடுற திட்டங்களை மட்டும் சரியாக சிறப்பாக செயல்படுத்திட்டீன்னா நீ நினச்சது எல்லாமே உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்துடும் என் செல்லமே. எப்போவுமே நீ உன்னை பிடிச்சவங்க முன்னால் ரொம்ப பலவீனமாக அப்பாவியாக இருக்கிற, உன்னை பிடிக்காதவங்க முன்பாக ரொம்ப பலமான ஆளாக தைரியமுள்ள ஆளாக காட்டிக்கிற. இந்த 2 குணமுமே உனக்கே உரித்தானதாக சிறப்பானதாக இருக்குதுங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்லை என் செல்லமே, நீ பிடிச்சவங்க முன்னால் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் உன்னை பிடிக்காதவங்க முன்னாலேயும் உனக்கு பிடிக்காதவங்க முன்னாலேயும் நீ தைரியமான ஆளாக திறமைசாலியாகவும் தான் இருந்து காட்டணும். அதனால் எந்த தவறும் இல்லை. எப்போதுமே நீ வார்த்தைகளால் யாரிடமும் வாதாட வேணாம். ஏன்னா வார்த்தைகளின் மதிப்பு தெரிஞ்சவங்களோடு வாதம் செஞ்சால் பரவாயில்ல. வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி உன்னை சண்டை போட்டு உன் மனசை கஷ்டப்படுத்தணும், உன்னை வதைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீ வார்த்தைகளால் பேசுவதை விட மௌனமாக கடந்து போவது தானே சரியானதாக இருக்கும். தேவைக்கு உன்னை தேடி வரக்கூடிய பொய்யான உறவுகள், நேரத்துக்கு ஏற்றாற்போல பேசி போலியான அன்பை காட்டக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் உன் கூட இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைய உலகத்தில் இப்படி எல்லாமே தேவைக்கு தேடி வர்றவங்களாகவும் பொய் பேசி நடிக்கக்கூடிய பொய்யான உறவுகளாகவும் ஆளுக்கேற்ற மாதிரி நேரத்துக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களாகவும் போலியான அன்புள்ளவர்களாக தனக்கு தேவையானது கிடைச்சா போதும், தான் நினச்சது நடந்தால் போதும்ல மனசு உள்ளவர்களாக தான் இந்த பூமியில் இருக்காங்க. அதனால் நீ தான் எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் கவனமாக செய்யணுமே செல்லமே. உன் கூட இருக்கக்கூடிய ஒருவரை உன்னால் முழுமையாக சமாதானப்படுத்தவும் முடியலை, சமாளிக்கவும் முடியலை, திருப்திப்படுத்தவும் முடியலைன்னு தெரியும் போது மறுபடியும் எதுக்காக அதற்கான முயற்சிகளை செய்கிற? அதுக்கு பதிலாக ஒன்றை சமாளித்து ஓ மனசை தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உனக்குள்ள வாழ்க்கை எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சினா நீ நல்ல நிலைமைக்கு வந்தாலே மற்றவங்க எல்லாம் தானாக சமாதானம் ஆயிடுவாங்க, தானாக உன்கிட்ட சரணடைஞ்சிடுவாங்க. நீ எப்போதும் யார் முன்பாகவும் உன் கண்ணீரை வெளிப்படுத்தி விடக்கூடாது. உன் மனசுக்கு பிடிச்சவங்களே உன்னை பிரிஞ்சு போனாலும் சரி, உனக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் சரி, எப்போதும் அடுத்தவங்க முன்பாக நீ கண்ணீர் விட்டு கலங்காம வராகியம்மா எல்லாத்தையும் சரி செய்யு. உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. நாளைக்கு எல்லாமே சரியாயிடுன்றது நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கையின் மூலமாக பக்தியையும் நீ எனக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் நாளைக்கே நல்லபடியாக நான் சரி செஞ்சிருவேன் என் செல்லமே. நாளைக்கு எல்லாம் சரியாகிறதுக்கு இன்றைக்கி நீ என்னெல்லாம் சமாளிக்கணுமோ அந்த சமாளிக்கக்கூடிய வித்தைகளையும் தைரியத்தையும் இன்றைக்கே நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் சமாளித்து நீ நினச்ச காரியங்களையும் சரியாக நடத்தி முடிக்க தயாராகு. ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.